ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ரைடல் ப்ளவுஸ் தான். இது நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹெவி லுக்காகவே இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டோன்ஸும் தென் சுகர் பீட்ஸ் மட்டும் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டெசல்ஸுக்கும் வந்து டிசைன் சொல்லியிருந்தனால டெசல்ஸுக்கும் டிசைன் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நல்ல ரெட் கலர் சாரீ. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவி ஒர்க் கொடுக்கறதுக்காக ஆஸ் யூஷுவல் சுகர் பீட் லைன் போட்டுட்டு தென் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வச்சு கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் அவங்களே சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணுறதுக்காக நான் லாஸ்ட்டில் இன்னொரு 3 லைன் மட்டும் ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் கலந்து போட்டிருக்கேன். தென் லட்கானுக்கு வந்து அவங்க ஸ்கொயர் ஷேப் கேட்டிருந்ததுனால நானும் சிம்பிளாகவே ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துட்டேன். அவங்க உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்ச் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தனால ஓகேனாச்சு. தென் ஃப்ரண்ட் லைனுக்கும் நம்ம என்ன பேக் சைட் கொடுத்துருந்தோமோ சேம் அதே தான், புட்டாஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். அப்போ தான் ஹெவியாக இருக்காது. தென் அதே மாதிரி நம்மளோட ஹேண்டுக்கு வந்து ஸ்லீவ்ஸுக்கு வந்து அவங்க செக்குடு பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கிளிட்டர் ஆகிற மாதிரி கேட்டிருந்ததுனால நான் வந்து 4 லைன்ஸ் ஜரி கொடுத்துட்டு தென் சுகர் பீடு தென் ட்ரையாங்கிள் பீட் கொடுத்துட்டு நம்ம நெக் பேட்டர்னில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 5 லைன்ஸ் சுகர் பீட் அண்ட் ரவுண்ட் பீட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்ன் போட்டுட்டு அந்த செக்குடோட கார்னர்ஸில் வந்து அந்த கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்க சாரீ பார்த்திங்கன்னா பார்டர்லேருந்து ரெட் கலர் அப்படியே மிக்ஸ்டாகி வரதுனால அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.